ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், மாடி தோட்டத்தில் நமக்கு வந்து ஆப்பிள் செரி சூப்பராக காய்ச்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாகவும் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குட்டி ஆப்பிள் மாதிரியே தான் இருக்கும். அடுத்தது 2, அப்புறம் வேறு எங்கே பழுத்துருக்குது, இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. முறையாக நமக்கு வந்து ஒரு 2-3 பழம் நம்ம கையில் வருது. இல்லைன்னா நமக்கு ஒரு பழம் இல்லை 2 அந்த மாதிரி தான் வரும். இல்லைன்னா யாராவது அணிலோ யாராவது சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம மல்பெரி பாருங்க, 4 பழம் கிடச்சிருக்குது. இருந்தாலும் ஹாப்பி தான். அடுத்ததாக வந்து மல்பெரி லாங் மல்பெரி 2 பறிக்கவா, ஏன்னா விட்டால் நமக்கு வந்து கிடைக்காது. இங்கே பாருங்க, அடுத்தது இங்கே இருக்காங்க, அது பழுக்கலை. 2 அப்புறம் அங்கே தான் இதெல்லாம் பழுத்துருக்கா, இதானே எனக்கு இது பழுத்துருக்கு. அப்புறம் இது பழுத்துருக்குல்ல, இது தொட்டோனே வந்துட்டு சூப்பராக இருக்குது. இதில் ஏதாவது பழுத்துருக்கா பாரு? இல்லை, பழுத்தது இல்லை. இதுலேயும் பழுத்தது இல்லை. இனி நமக்கு கிடைச்சா உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம பழுத்திருக்குது. அடுத்துள்ளது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக இன்னும் வேறு ஒரு செரியும் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அடுத்ததாக வந்து நமக்கு வந்து இந்த செரி பழம் இதுவும் காய்ச்சிருக்குது பாருங்கள். இது வந்து இன்னும் பழுக்கல்ல, இது பழம் ஆகியாச்சு, பறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்க, இங்கேயும் இருக்குது 3 பழம், இங்கேயும் ஒரு பழம் இருக்குது. வேறு வந்து பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, பூ. அப்புறமா வந்து இங்கே மொட்டெல்லாம் இருக்குது, மொட்டு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் எல்லாம் பிஞ்சு எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலாம். 1, அதுக்கப்புறமா இங்கே 1, 2, அதுக்கப்புறமா இங்கே இருக்குது. அது நல்ல பழுக்கல்ல. என்னையே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல எடுத்து சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிடலையா? அப்போ எடுத்து சாப்பிடுங்க. ஒன்று எடுத்து சாப்பிடுங்க, ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டு இது வந்து லெமன் ஒயின். இது இன்னும் பழமாகும். இது கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது. இது அத்தியா? அப்போ அந்த அனில் சார் வந்து காலையில சாப்பிட்டுட்டு போயிருப்பாரு. இன்னும் இதுல தானே? நானும் பார்த்தேன். இங்கே பாருங்க, நமக்கு எவ்வளோ அத்திக்காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அனில் சார் வந்து ஒன்று கூட சாப்பிட தரவே மாட்டேங்காரு. எல்லாம் அவருக்கு சொத்து தான். விளைஞ்ச உடனே கரெக்டாக வந்து பறித்து தின்னுட்டு போயிட்டுருக்காரு. அப்புறம் நம்ம ஃபேரி ரோஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டு வச்சு பூத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ஈல்டு பூ பறிச்சிட்டோம். களை செடியெல்லாம் நிறைய வந்திருக்குது, இதெல்லாம் எடுத்து விடணும். ஃபைனலி நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்தியா ஹார்வெஸ்ட்டில் நமக்கு வந்து இவ்வளோ மல்பெரி பழங்களும்
அப்புறமா வந்து பார்பிடோஸ் செரி, அதுக்கப்புறமா இந்த செரியோட பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகத்தில் இல்லை. இன்னொரு செரியும் நமக்கு கிடச்சிருக்குது. இது மல்பரியில் வந்து ஒயிட் கலர் லாங் மல்பரின்னு சொல்லுவாங்க, ஆனால் லைட் எல்லோயிஷ் கலரில் தான் இருக்குது. பழுத்ததுக்கப்புறமா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய்.